அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூடநம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவை காவலில் எடுக்க போலீசார் மனு கொடுக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். முழு விவரங்களோடு செய்தியாளர் சுதர்ஷன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுதர்ஷன், எத்தனை நாள் காவலில் எடுக்கிறதுக்காக போலீஸ் பிளான் பண்ணியிருக்காங்க? முழு விவரம். வணக்கம். மகாவிஷ்ணுவை காவலில் எடுத்து விசாரிக்கிறதுக்கு போலீசார் திட்டம் தெரிவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் காவலில் எடுக்க மனு தாக்கல் செய்துள்ள நிலையில்தான் மனு மீதான விசாரணை இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறது. இந்த மனு விசாரணைக்கு வரும்போதுதான் எத்தனை நாள் காவல் கொடுக்குறாங்க மேஜிஸ்ட்ரேட் அப்படின்ற விவரம் தெரிய வரும். இந்த நிலையில மகாவிஷ்ணுவை புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இன்று அழைத்து வரப்படுகிறார். அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்து அதன் பிறகு மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் அவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அவருக்கு எத்தனை நாள் போலீஸ் காவல் கொடுக்குறாங்கன்றத மேஜிஸ்ட்ரேட் முடிவு பண்ணி அவங்க உத்தரவு பிறப்பிச்சோடனே மகாவிஷ்ணுவை போலீஸ் காவலில் எடுத்து போலீசார் துருவி விசாரணை செய்ய இருக்கிறார்கள். மகாவிஷ்ணுடைய பின்னணியை குறித்து விசாரிக்க இருக்கிறார்கள். அதாவது யாருடைய தூண்டுதலின் பேர்ல பேசினார் என்ற கோணத்திலும் விசாரிக்க போலீசார் திட்டம் தீட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம என்ன காரணத்திற்காக இந்த மாதிரியான சொற்பொழிவு ஆற்றினார் அப்படின்ற ஒரு கோணத்திலும் போலீசார் விசாரணை செய்ய இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் புழல் சிறையிலிருந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அவர் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி அளவுல அவர் சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.